அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி சேர்ந்தவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, மேலும் அவங்களுக்கு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு சில பல விஷயம்லாம் நடக்க இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, முக்கியமாக இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இந்த சமயம் நீங்கள் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயத்தை நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீனராசி என்பவர்கள் பொதுவாக அவங்களுடைய குணங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை சின்னத்தில் பிறந்த மிதுன ராசி அன்பர்கள் அவர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இவர்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தின் 3 மற்றும் 4ஆம் பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. மேலும் மிதுன ராசிக்காரர்கள் இவங்க ரொம்பவே நிறைய விதமான விஷயங்களை நிகழ்த்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்க உயரமான தோற்றமும் சதை பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பும் உள்ளவங்களாக காணப்படுவாங்க. மேலும் இந்த ராசியை சேர்ந்தவங்க மேஷம், சிம்மம், துலாம், தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் நட்பாகவும் மற்ற அனைத்து ராசிகளுமே பகையாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பாங்களாம். அந்த சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஆழ்ந்த சிந்தனையுடையவங்களாக இருப்பாங்க. அப்படிங்கிறனால மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுவதில் வல்லவர்களாக இருப்பாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தது போல தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இயற்கையாகவே இருக்குது அப்படின்றாங்க. இவர்களோடு நெருங்கி பழகுவர்களுக்கு மட்டுமே இவங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் எளிதில் மாறக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. யாருக்கும் அடிப்பணியாத தன்மை இவர்களிடம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனையில் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவங்க பம்பரம் போல சுழன்று வேலை அனைத்தையுமே செய்து முடிப்பவர்களாக இருப்பாங்க. எப்பொழுதுமே சோம்பேறித்தனமாக இருக்க விடவே மாட்டாங்க. இருப்பினும் கூட சில சனிப்பெயர்ச்சி நடைபெறும் பொழுது சோம்பலாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க யாருடைய தயமும் இல்லாமல் தனியாகவே வாழ நினைப்பாங்க. குறிப்பாக யாரிடமும் உதவி என்று கேட்க நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் தங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தார்கள் என்றால் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு உடனே உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சிங்க அப்படின்னா அதனை கண்ணும் கருத்தும் பொறுப்போடும் செய்து முடிச்சு காட்டுவாங்க. மேலும் இவங்க அதிக ஞாபக சக்தி உடையவர்கள் அப்படிங்கிறனால இவங்க கிட்ட ஏதாவது ஒன்றை சொன்னீங்க அல்லது கேட்டு அதனை உடனடியாக புரிந்து கொள்ளும் ஆற்றல் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலுமே அறிவில் நிதானம், அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான மாற்றம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எப்பொழுதுமே விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருப்பாங்க. இவங்க விரும்பியதை வெற்றி அடைய தன்னம்பிக்கையுடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த 7ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் மிதுன ராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கிரகநிலைகள்லாம் எங்கெங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் புதன், சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், லாபஸ்தானத்தில் சந்திரன், அயன சைன போகஸ்தானத்தில் குரு என கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்கள் 7/4/2025 அன்று செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 10/4/2025 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சாமர்த்தியத்தனமாக பேசும் மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம்
செயல்படாமல் முடங்கி கிடந்த திட்டங்கள் அனைத்துமே செயல்பட்டு வந்துவிடும். மேலும் உங்கள் செயல்பாட்டின் ஒவ்வொரு வெற்றிக்குமே உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உதவிகரம் முழு காரணமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகும். கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் அனுகூலமான பலன்கள் கிடைக்க போகுது. தந்தை வழி உறவுகள் உங்கள் வளர்ச்சிக்கு உண்டு சிறிது பொறாமை கொள்வாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களின் செயலில் இருந்து வந்த மந்த நிலைகள் நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாக போகுது. நிர்வாக திறமையை வளர்த்துக்கொள்ள தேவையான பயிற்சி படிப்புகளை மேற்கொள்வீங்க. தொழில் அதிபர்கள் தங்க நகைகளை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பெண்கள் அரசு துறை மற்றும் தனியார் துறையில் பணிபுரிப்பவர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை இந்த காலகட்டத்தில் பெற முடியும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. மேலும் திருமணம் ஆன பெண்கள் புத்திர தோஷம் அமைப்பிற்குள் வருவதால் உரிய முறையில் பரிகாரம் செய்வது சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் பெற்று வருமானம் அதிகரித்து வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் பெறுவீர்கள். கலைஞர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியத்தில் பெறுவதில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தேவையானவற்றை பெற்றுத்தர எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்திலுமே தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சுக சௌகரியங்களையும் பெற வேண்டிய ஏற்பாடுகளையும் செயல்படுத்துவீங்க. உங்களுடைய கோரிக்கைகள் முக்கியமானதாக கருதப்பட்டு உடனடியாக நடக்கும். மேலும் மாணவர்கள் அறிவில் தொழில்நுட்ப மாணவர்களும் ஆரம்ப நிலை மாணவர்களும் படிப்பின் ஆர்வம் அதிகமாக காட்டி பெற்றோருக்கு நற்பெயரை வாங்கி கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வக்கீல் தொழிலில் இருக்கக்கூடியவங்க நிறைய விதமான விஷயத்தை நிகழ்த்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறுவீங்க. வீண் அலைச்சல் உண்டாகும். வாக்குவன்மையால் ஆதாயம் உண்டாகும். தைரியமாக எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் செஞ்சு அதில் வெற்றியும் பெறுவீங்க. மேலும் உங்களுடைய சகோதரர்களால் நன்மைகள் நிறைய வரப்போகுது. காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். பண வரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்க மனம் விட்டு பேசுவது நல்லது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் வருகை இருக்கும். அவர்களிடம் நிதானமாக பேசுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லதுங்க. மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்டுவீங்க. வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வதன் மூலமாக கூடுதல் லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையோடு செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டு கிடைக்க பெறுவார்கள். அதே போல் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முடிந்த வரைக்கும் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வாங்க. இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிதுன ராசி அன்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலனை உங்களுக்கு பெருமாள் அருளுவார். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் புதன். சந்திராஷ்டம தினங்கள் 21, 22. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 13, 14, 15 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவுகளில் நாம் மிதுன ராசியை சேர்ந்தவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய ராசி அதிபதி யார், அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன விஷயம் இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு முக்கியம் என்னென்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் வீடியோவாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவா சிவா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நன்றி.